உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, சாரி, இந்த டைம்ல உங்களுக்கு நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் தூங்கவே இல்ல. சிரி கிட்ட பேசலான்னு கால் பண்ணீங்களா? நோ 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 நோ, நான் உங்ககிட்ட தான் பேசணும். அட்வான்ஸ் சேலரி பத்தி. ஒரு நிமிஷம், சிரி இன்னும் தூங்கலையா? இல்ல, அவ இப்பதான் தூங்குனா. அட்வான்ஸ் சேலரி பத்தி பேசுறதுக்கு நீங்க இந்த நேரத்திலேயே கால் பண்ணுவீங்க? இது கொஞ்சம் ஓவர் தான் தெரியும். சரி பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க வீட்டை காப்பாத்திக்கணும்னா உங்களுக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது இல்ல? ஒருவேளை அட்வான்ஸ் சேலரி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 4 to 5 lakhs கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் ராம்? வீட்டை விற்கிறது தான் ஒரே வழி. இல்ல நோ, வீட்டை விற்கிறத பத்தி யோசிக்காதீங்க. இந்த உண்மை சிரிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாவ. பெரியவங்களா இருக்கிற நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு தொலைச்சிட்டா கூட அதை தெரியாத மாதிரி காட்டிக்குவோம். ஆனா குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சிரி அந்த வீட்ல ரொம்ப அட்டாச்சா இருக்கா. ப்ளீஸ், அதுக்காகவாச்சும் யோசிங்க. நீங்க சொல்றது உண்மைதான் ராம். ஆனா கடன் அடைக்கணும்னா வீட்டை வித்துதான் ஆகணும். கடன் இருக்கிற வீட்டை எப்படி விக்கிறதுன்னு நான் லாயர் கிட்ட தான் கேட்கணும். வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட பேங்க்ல தான் இருக்கு. லாயர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு, பார்க்கலாம். பட் சிரி கிட்ட நான் பேசுறேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லையே. கண்டிப்பா அவ இது புரிஞ்சுப்பா. அவ சின்ன குழந்தை தான், ஆனா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் நிறைய இருக்கு. நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிச்சா. அவளை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்தை பத்தி நான் அவகிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன். ராம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? யா ஷூர். அது என்னன்னா, நீங்க இருக்கிற ஏரியாவிலே அங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அதுக்காக இதே வேலையா நீங்க போய் தேட வேண்டாம். நீங்க வர வழியிலயோ இல்ல வேலை விஷயமா எங்கேயாவது போகும்போது டூலெட் போர்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதுக்காக அதிக வாடகையில பாத்துறாதீங்க. ஒரு 7 இல்ல 8,000 ரூபாய் இருந்தா போதும். சின்ன வீடு, நானும் சிரியும் 2 பேர் மட்டும் தானே. உங்களுக்கு ஓகேவா? சரி. தேங்க்யூ ராம். எங்க வீட்டை பத்தி நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் நைட், பை. ஓகே, பை. சாந்தா அக்கா, எனக்கு பூஜை வேலை நிறைய இருக்கு. இந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கங்க. மறக்காம எங்க வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்க. ஆன்ட்டி, எங்க சீத்தம்மாக்கு கூட குங்குமம் கொடுங்க. பூஜைக்காக நானே ரெடி பண்ணேன். சீத்தம்மா, குங்குமம் எடுத்துக்கோ. சுமங்கலிகளுக்கு தான் மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். சுமங்கலினா என்ன? புருஷன் இருக்கிறவங்கள தான் சுமங்கலிகள்னு சொல்லுவாங்க. ஏன் கௌரி, இவ புருஷன் எங்க இருக்கானோ என்னவோ யாருக்கு தெரியும்? நீங்க என்னடி பேசுறீங்க? நாம கும்பிடுற சாமுண்டீஸ்வரி பக்கத்துல புருஷன் இல்லங்கிறதுக்காக அவளுக்கு குங்குமம் வைக்காம கும்பிடுவீங்களா? அம்மா பரவாயில்ல, விடுங்க. மனசு, செயல், தியாகம், அனுபந்தம், ஆத்மா அபிமானம் இதெல்லாம் தான் சுமங்கலிக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெண்ணோட சக்தி. எங்க சீதாவுக்கு இந்த 5 லட்சணத்துல ஏதாவது ஒண்ணு குறையா இருக்கா? ஒரு பொண்ணோட மதிப்புங்கிறது கூட இருக்கிற புருஷனை வச்சு இல்ல. அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு ஒரு பொண்ணை வேதனைப்படுத்தினா என்ன பலன் கிடைக்க போகுது? சாந்தாக்கா, மனசுல பட்டது சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. ராஜி, வாங்க போலாம். வாங்க. சீதா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா வாமா.
நீ தீர்காயுசா இருக்கணும்மா. நீயும் வாடி எங்க வீட்டு மகாலட்சுமி. இந்த வீட்ல சந்தோஷங்கிற செல்வம் குறையாம இருக்கிறது ஒன்னாலதான். அதை விட வேற என்ன வேணும்னு சொல்லு, வச்சுக்கோ. நோய் நொடி இல்லாம தீர்காயுசோட வாழணுமா. வா சரி, போய் சாமி கும்பிடு. ஹே, நான் உன்கிட்ட சாமி தானே கும்பிட சொன்னேன். அம்மாவை கும்பிட்டாலே எல்லா சாமியும் கும்பிட்ட மாதிரின்னு பாட்டி தான் சொன்னாங்க. அதனாலதான் உன்னை கும்பிட்டேன். எல்லா கடவுளையும் கும்பிடுறதுக்கு பதிலா. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அம்மா மகாலட்சுமி, இந்த வீட்டோட பொக்கிஷமே இவன்தான். இந்த பொக்கிஷத்தை எங்களோடே இருக்கும்படி செய்யுமா. மாமா, அடுத்த வரலட்சுமி நோன்பு நான் கும்பிடும்போது மருமகளோட தான் உனக்கு பூஜை செய்யணும்னு நல்லா வேண்டிக்கிட்டேன். அக்கா, அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ள நீங்க காட்டுற பொண்ண ராம்க்கு பிடிக்கணும் நானும் வேண்டிக்கிட்டேன். அடுத்ததா அப்புக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணையே நாம எல்லாரும் ஏத்துக்கலாம். சரிதானே மாமா? இல்லம்மா, நம்ம மட்டும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா போதுமா? அவனும் வேண்டிக்கணும்ல. டேய், எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கற மகாலட்சுமி, உனக்கு பொண்டாட்டியை கொடுக்கணும்னு வேண்டிக்க. தாத்தா, உங்க எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் சமையல் ரூம்ல தான். கம கமன்னு வாசனை ஆளை தூக்குது. நான் இப்ப பயங்கரமான பசியில இருக்கேன் தாத்தா. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, சமையல் ரெடி ஆயிடும். அட என்னம்மா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்ன்ற ஆசையில எனக்கு பசி எடுக்குதுமா. ஐயா தோர, உனக்கு வேற எந்த வேலையும் இல்லல்ல? சான்ஸே இல்ல. இன்னைக்கு நான் ஃபுல் டே இங்கே தான். இன்னைக்கு அவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். எல்லாரும் பூஜையை முடிச்சிட்டு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். டேய், அசோக்க கூட கூட்டிட்டு வா போ. மாமா, என்ன மாமா நீங்க? பாவம் அவன் இன்னைக்கு கூட வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருப்பான். வேலை எப்போ வந்தாமா இருக்கும். வீட்டுல அவன் தனியா என்ன பண்ண போறான் சொல்லு? அவன் என்னடா புது ஆள் மாதிரி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வெக்கப்படுறான். அவனை முதல்ல கூப்பிடு. ஷோர் தாத்தா. சாதனா சித்தி, சொன்னதை கேட்டீங்கல்ல? எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கணும். சத்யா சித்தப்பாவும் சேர்த்துதான். நான் அவர்கிட்ட எப்படி சொல்றது ராம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.